வெல்கம் டு ஃபேட்டிமாஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு கடலைப்பருப்பு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கறி பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வந்துட்டு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு நம்ம வந்துட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கிடணும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நான் வந்துட்டு இன்றைக்கி ஊற வைக்கலை. இப்போ குக்கரில் வந்துட்டு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்துட்டு அது கூட வந்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அது கூட வந்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி வேக வைக்கிறப்போ கூட 4 விசில் விட்டால் தான் வேகும். நீங்கள் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும், கேஸும் மிச்சமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் நான் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து தேங்காய் இது மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். இதுக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கிறதுக்கு. இப்போ வந்துட்டு அதே எண்ணெயில் வந்துட்டு நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம், அப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகாய், ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், இவ்வளோமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரணும். இது பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் வந்து நான் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி வந்து தோல் சீவிட்டு இடித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் பேஸ்ட் இருந்துச்சுன்னா பேஸ்ட்டாக சேர்த்துக்கிடலாம். வெறும் இஞ்சி மட்டும்தான். இப்போ வந்து நான் இடித்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்துட்டு ஒரு பச்சை மிளகா உடைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் வந்து ஒரு 1 நிமிஷம் நம்ம வந்துட்டு வதக்கி விட்டுடலாம், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இது வதங்கினதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வத்தல் பொடி, அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம கொத்தமல்லி பவுடர், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு ஒரு அரை செகண்ட் மட்டும் தான் வதக்கணும், இல்லைன்னா இந்த மசாலா வந்து கருகி போயிடும். அதனால் லைட்டாக வதக்கிட்டு இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற கடலைப்பருப்பு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு வந்து உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு நம்ம சேர்த்து தான் வேக வச்சுருக்கிறோம். இப்போ வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகப்பொடி சேர்த்துக்கலாம். சீரகப்பொடி சேர்த்துட்டு இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சீனி சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மறுபடியும் மூடி போட்டு ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இந்த டைமில் வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளோட கடலைப்பருப்பு உருளைக்கிழங்கு கறி வந்து ரெடி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா பூரி, சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையுமே நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிடலாம், அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், அதே நேரத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த எல்லாருமே செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு ஃபேட்டிமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.